Glory! வாவ் 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 வாவ்! உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஆனந்தமாக இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் ஆல்ரெடி அநேக காரியங்களை தெரிந்து கொள்கிறீர்கள். அந்த அறிக்கைகளினால், அந்த சாட்சிகளினால், மற்றும் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள். இந்த பரிபூரணத்தின் ஆண்டில் 31 டிசம்பர் 2025 ஆண்டு இந்த 6 மாதத்தில் சுவிசேஷத்திற்கான காரியங்களை நீங்கள் பரிபூர்ணமாக முடிவடைய செய்வீர்கள் என்று. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தவும். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தந்த இந்த நேரத்திற்காக அவருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் முன்னேறும்படியாக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். தேவன் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், அவர் புத்தி உள்ளவர், அவர் சர்வ வல்லவர். நீர் ரட்சிக்கிறவர், நீர் சிருஷ்டியை உண்டாக்கினவர், உம்மை போல் ஒருவரும் இல்லை. நன்றி பிதாவே, எங்களை இந்த வெற்றியின் பாதையில் நீர் நடத்துவதற்காக. நன்றி பிதாவே, எங்களுக்காக நீர் மரித்தீர், அதற்காக உமக்கு நன்றி. நன்றி பிதாவே, ஆவியானவரின் இந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி. வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அது எங்களுக்கு உதவுகிறது. உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படும்படியாக நன்றி பிதாவே. உம்முடைய வார்த்தையின் வல்லமைகளுக்காக. உம்முடைய வார்த்தை கீறுகிறது. உம்முடைய வார்த்தை ஆவியானவர் என்று. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆம் பிதாவே, நாங்கள் அதை காண முடியாது, ஆனால் அதனுடைய வல்லமை நாங்கள் உணர்கிறோம். மற்றும் இந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது. நன்றி பிதாவே. இந்த நேரத்திற்காக நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். ஒரு வியாதிஸ்தராக வந்திருந்தால் அவர் குணமடைகிறார் இயேசுவின் நாமத்தில். அந்த வயிற்று வலி நீங்குகிறது, அந்த தலைவலி நீங்குகிறது, அந்த கால் வலி நீங்குகிறது இயேசுவின் நாமத்தில். இரவில் உறங்க முடியாத அந்த அவர்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கிறது இயேசுவின் நாமத்தில். அவர் நல்லபடியாக தூங்குகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். ஓ பிதாவே நன்றி. யாருக்கு வேலை இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. யாரிடத்தில் சமாதானம் இல்லை அவர்களிடத்தில் சமாதானம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ நன்றி பிதாவே. ஒருவருடைய திருமணத்தில் பிரிவினை உண்டாகிறது என்றால் அந்த பிரிவினை உண்டாக்குகிற அந்த சாத்தானி கிரியைகள் உண்டாக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். நான் அதை காண்கிறேன். என்னால் அதை காண முடிகிறது. ஜனங்கள் சுகமடைகிறார்கள். ஜனங்கள் சுகமடைகிறார்கள். யாருக்கு மூக்கில் பிரச்சனை இருந்தால் அவர்கள் குணமடைகிறார்கள். யாருக்கு பார்வை இல்லையோ அவர் பார்வை அடைகிறார் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமை இங்கு இருக்கிறது. நன்றி பிதாவே. நன்றி பிதாவே. நன்றி நன்றி நன்றி. நாங்கள் கூறுகிறோம், எங்கள் ஆவி ஆத்மா திறந்திருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நன்றி பிதாவே. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வாவ் வாவ்! இவ்வளோ ஒரு அழகான தீர்க்க தரிசனம். நீங்கள் தங்களை சோதித்து பாருங்கள் கண்டிப்பாக. மற்றும் சபை முடிந்த பின்னால் எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கவும். தேவன் உங்களோடு உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை பற்றி பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய சாட்சிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய புதன்கிழமை சபையில் நாம் ரொம்ப முக்கியமான ஒன்றை பற்றி காரியங்களை தொடங்கினோம். நான் கூறினேன் ஞானத்தை பற்றி. மற்றும் நான் கூறினேன் 3 பிரகாரமான ஞானங்கள். அப்படி அநேக ஞானங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் அந்த 3 வகையான ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஏனென்றால் அது ஒரு கிறிஸ்தவ ஜீவனுக்கு தேவை. ஏனென்றால் அவர்கள் மகிமையான அந்த ஜீவனை ஜீவிக்கும்படியாக, அந்த வெற்றிக்கான ஜீவனை ஜீவிக்கும்படியாக அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த ஜீவனில். ஸோ அந்த ஞானங்கள், நீங்கள் அந்த ஞானத்தை வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள். அது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவடுவதற்கு மட்டுமல்ல, ஒருவேளை தேவனுக்கு உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவது மட்டுமாக இருந்தால், அவர் இயேசு கிறிஸ்துவை மரிக்கச் செய்து புதைத்த பிறகு உயிர்த்தெழ மட்டும் செய்திருக்க மாட்டார். மற்றும் அவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்திருக்க மாட்டார். அவர் அவருடைய ஆவியை கொடுத்திருக்க மாட்டார். மற்றும் தேவனுடைய நோக்கம் நம்மை வெறுமனே பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவது மட்டுமல்ல, தேவனுடைய நோக்கம் நம்மை சுதந்திரமாக்குவது மட்டுமல்ல. நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய திட்டத்தை எவ்வளவாக அறிகிறீர்கள் என்று அநேக பேருக்கு இதுதான் தெரியும். என்னவென்றால் தேவன் அவர்களை விடுவித்தார், அது ரொம்ப நல்லது தான். ஆனால் கேள்வி என்னவென்றால், தேவன் உங்களை எதற்காக அதிலிருந்து விடுவித்தார்? எதிலிருந்து விடுவித்தார்? எந்த காரியங்களுக்காக விடுவித்தார்? ஸோ இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. அதனால் தான் நான் கூறினேன் இந்த ஞானம். நான் முதலாவது கூறினேன் யுனெஸ்கோ ரெவல்யூஷன் ஞானம், வெளிப்படுத்துதல் ஞானம். அங்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் சத்தியத்தை பற்றி. அது அப்படியாக பேதுரு அறிந்து கொண்டார் இயேசு கிறிஸ்து யார் என்று. யுனெஸ்கோ. மற்றும் நான் கூறினேன் ஐடோ.
ஐடோட அர்த்தம் விழிப்புணர்வு, அவேர்னஸ். அதுவல்ல உங்களிடத்தில் வெறுமன ஞானம் மட்டும் இருக்கிறது, நீங்கள் அந்த ஞானத்திற்கான விழிப்புணர்வு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாம் ஒரு எக்ஸாம்பிள் கூறினோம், வைத்துக்கொள்வோம். நீங்கள் காட்டுக்கு செல்கிறீர்கள், அங்கு புலிகளின் கால் தடங்கள் தெரிந்தது. இப்பொழுது அந்த புலிகளின் கால் தடங்களை பார்த்து நீங்கள் விழிப்படைகிறீர்கள், அருகில் எங்கோ புலி இருக்கிறது என்பதை பற்றி. இப்படியான உணர்வு நீங்கள் காட்டில் இருக்கும் வரை அதை உங்களை விட்டு விலகுவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று. நான் கூறினேன் விழிப்புணர்ச்சி. ஏனென்றால் வெறுமென ஞானம் இருப்பது மட்டும் போதாது, ஞானத்திற்கான உங்களுக்கு விழிப்புணர்ச்சியும் இருக்க வேண்டும். நான் கூறினேன் ஐடோ. மூணாவது நான் கூறினேன் எபிக்னோசிஸ். என்றால் இந்த ஞானத்தோடு நீங்கள் உடன்படுகிறீர்கள், நீங்கள் இந்த ஞானத்தை பயன்படுத்துகிறீர்கள், இந்த ஞானத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்கள், இந்த ஞானத்தின் சத்தியத்தோடு நீங்கள் தெரியக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றுகிறீர்கள். Praise the Lord. நான் திரும்ப கூறுகிறேன், நீங்கள் இந்த ஞானத்தோடு உங்களுக்கு தெரிகிற அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த ஞானம் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று. இதனால் தான் யுனெஸ்கோ ரொம்ப அவசியம். உங்களுக்கு தெரியும் இந்த ஞானம் வெறும் ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் அல்ல, இது வெறும் பாட புஸ்தகத்திலிருந்து மட்டும் வந்ததல்ல. இந்த ஞானங்கள் பரிபூர்ணமான சத்தியம். யுனெஸ்கோ இந்த ஞானம் பரிபூர்ணமான சத்தியம். இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சாமர்த்தினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் உண்டானவைகள் அல்ல, இது தேவனால் கொடுக்கப்பட்டவைகள். இந்த ஞானத்தை நீங்கள் உங்கள் ஆத்மாவில் பெற்றுக்கொண்டீர்கள். Praise the Lord. இப்பொழுது இன்று நாம் பேச இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இங்கு கேள்வி என்னவென்றால், உங்களுக்குள் என்ன நடக்கிறது? Praise the Lord. பாருங்கள், நாம் வாசிப்போம். யோவான் 3 அதிகாரம் 16 யோவான் 3 அதிகாரம் 16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இங்கு நான் உங்களுக்கு கூறியிருந்தேன், நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஜோவேனுடைய அர்த்தம் தேவனுடைய ஜீவன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இங்கு காண்கிறீர்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை பற்றி. உங்களுக்கு தேவனுடைய ஜீவன் கிடைக்கிறது. Praise the Lord. தேவனுடைய ஜீவன், இது ரொம்ப பெரிய காரியம். இது ரொம்ப பெரிய காரியம். எந்த ஒரு மனிதருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கலாம். தேவனுடைய ஜீவன் என்றால் அர்த்தம் தேவனை போல ஜீவிக்கும்படியான ஒரு குவாலிட்டி, தேவனை போல சிந்திப்பதற்கான குவாலிட்டி, தேவனை போல ஜெயிப்பதற்கான ஒரு குவாலிட்டி. இதெல்லாம் தேவனால் செய்ய முடியுமோ அது எல்லாம் செய்யும்படியான ஒரு குவாலிட்டி. Praise the Lord. அது எல்லாம் செய்யும்படியான ஒரு தகுதி. ஏனென்றால் இதெல்லாம் தேவனிடத்தில் இருக்கிறதோ அது எல்லாம் அவரிடத்தில் அந்த ஜீவனால் கிடைக்கப்பட்டது. நான் சொல்வதை கவனம் கொள்ளவும். எந்த ஒரு பொருள் எல்லாம் உங்களிடத்தில் இருக்கிறதோ அது எதனால் இருக்கிறது என்றால் அப்படியான ஜீவன் உங்களிடத்தில் இருக்கிறது. சிம்பிள். ஏனென்றால் தேவனிடத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இதன் காரணமாக இருக்கிறது. எப்படியான ஒரு ஜீவன் அவர் இருக்கிறதோ அப்படி என்றால் தேவனிடத்தில் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. Praise the Lord. தேவன் தம்முடைய தயவில், தேவன் தம்முடைய அன்பில் நமக்கு அதையே கொடுத்து விட்டார். நமக்கு என்ன அவர் கொடுத்து விட்டார்? அவருடைய சொந்த அந்த ஜீவனை கொடுத்து விட்டார். வெறுமனே இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை மட்டும் கொடுக்கவில்லை. This is extraordinary. அதுவல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை மட்டும் நமக்கு கொடுத்தார். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். தம்முடைய ஜீவனை நமக்கும் கொடுத்து விட்டார். வாவ். யாரோ ஒருவர் உங்களுக்காக மரிக்க முடியும், ஆனால் அவர்களுடைய ஜீவனை கொடுக்க முடியாது உங்களுக்கு. இதை வெறும் தேவனால் மட்டும்தான் கூடும். சிந்தித்து பாருங்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு பேசுகிறேன், என்னுடைய ரோமம் துளிர்க்கிறது. உங்களுடைய பெற்றோர் உங்களிடத்தில் கூறாம், நான் உங்களுக்காக உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், ஆனால் அவர்களால் தங்களுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒருவேளை அவர்கள் அதை கொடுத்து விட்டாலும் அவர்களிடத்தில் என்ன குவாலிட்டி இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க முடியும். அதை விட சிறப்பான ஒன்றை கொடுக்க முடியாது. ஒருவேளை அவர்களிடத்தில் தங்களுடைய குழந்தைகள் கொடுக்க முடியாத அப்படியான குவாலிட்டி ஜீவன் அவர்களிடத்தில் இருந்தால் தங்களுடைய ஜீவனை தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க தேவைப்படாமல் இருந்திருக்கும். Praise the Lord. இங்கு தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது மட்டுமல்ல, தன்னுடைய ஜீவன் நமக்காக கொடுத்தார். அவர் தம்முடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்து விட்டார். வாவ். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இதற்கான வித்தியாசம் புரிந்து கொண்டீர்கள். உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அநேக பேருக்கு அதுதான் தெரியும், இயேசு கிறிஸ்து தனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று. இட் இஸ் குட். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த கிரியைகளினால், இந்த நடத்தைகளினால், அவர் உயிர் தெழுந்ததன் மூலமாக தேவன் அவருடைய ஜீவனையும் கொடுத்து விட்டார் என்று. எந்த ஜீவனோடு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ அந்த ஜீவனை உங்களுக்காக அவர் கொடுத்து விட்டார். Praise the Lord. இது ஒரு ரகசியம். Praise the Lord. இது ஒரு அற்புதம். தேவனால் மட்டுமே கூடும். தேவன் இதைத்தான் செய்தார்.
அவர் என்ன கூறினார்? தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அது அப்படியாக ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் தைரியமாக சத்தமிட்டு கூற முடியும், நான் நஷ்டமடைய மாட்டேன். சொல்லுங்கள், நான் நஷ்டமடைய மாட்டேன். சொல்லுங்கள், நான் நஷ்டமடைய மாட்டேன். ஸோ நீங்கள் அப்படியாக கூறாதீர்கள், யார் எனக்கு எதிராக பில்லிசனம் செய்கிறார்கள். இது நீங்கள் அந்த குழந்தையின் லெவலில் இருக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் சாத்தான் எப்படி சிந்திக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் பெரியவர் ஆகிறீர்களோ சாத்தான் உங்களுக்கு ஜூனியர் ஆகிவிடுகிறான். ஜூனியர், ஓ என் குழந்தைக்கு ஏன் இப்படி நடக்கிறது, ஓ என்னுடைய டயர் ஏன் கிழிந்து விட்டது, ஓ என்னுடைய வாகனம் எதுக்கு ரிப்பேர் ஆகிவிட்டது, ஏதோ சாத்தான் எதுவும் தெரிந்திருக்கானா? இல்லை, இப்படியாக சிந்திப்பதை விட்டு விடுங்கள். இப்படியாக சிந்திக்க ஆரம்பித்து விடுங்கள். என்னவென்றால் அவரை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நான் நஷ்டமடைய என்றால் நான் எதை முன்னேற்றி செல்கிறேன் மற்றும் என்னால் எதை கூற முடியும்? என்னை சார்ந்திருக்கிற ஒன்றும் நாசமடைய முடியாது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதுதான் உங்களிடத்தில் கூறினேன், கினோஸ்கோ, ஐடோ. மற்றும் மூன்றாவது என்ன கூறினேன்? எபிக்னோசிஸ். எபிக்னோசிஸ். இப்பொழுது இந்த ஞானத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறீர்கள். பாருங்கள், மற்றொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த சாட்சியாம், யாருடைய சாட்சி? தேவனுடைய சாட்சி. ஞாபகத்தில் வையுங்கள். அந்த சாட்சி என்னவென்றால் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த சாட்சி என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். இந்த ஒரு ஜீவன் அதுவல்ல நீங்கள் சொர்க்கத்துக்கு சென்று பெற்றுக் கொள்கிறீர்கள். இது இப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறது. இன்ஃபேக்ட் இப்பொழுது உங்களிடத்தில் தேவனுடைய ஜீவன் இல்லை என்றால் உங்களால் சொர்க்கத்தை செல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்கள் சொல்லாதீங்களா, இந்த ஜீவனை நான் சொர்க்கத்துக்கு சென்று பெற்றுக்கொள்வேன். இல்லை, இந்த ஜீவன் இப்பொழுது உங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும்படியாக, நீங்கள் எழுப்புதலில் எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்கிறீர்கள். நீங்கள் யாரும் உங்களை ஏமாற்ற விடாதீர்கள். சொல்ல, நான் சொர்க்கத்துக்கு செல்வேன், அங்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். இல்லை, இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அந்த சாட்சி இருக்கிறது. அதுவல்ல அது உண்டாக போகிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அதுவல்ல கொடுக்க போகிறார். மற்றும் அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. Praise the Lord. கவனித்து வையுங்கள், நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவில் இந்த ஜீவன் தான் இருந்தது மற்றும் இந்த ஜீவனை தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையான். Praise the Lord. Hallelujah. யாராவது உங்களுக்கு கூறலாம், எனக்கு ஏன் இயேசு கிறிஸ்து தேவை? உங்களுக்கு தேவனுடைய ஜீவன் வேண்டுமென்றால் நீங்கள் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவை. அநேக பேருக்கு தெரியாத அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். உங்களுக்கு என்ன தேவை என்று உங்களுக்கு தேவை தேவனுடைய ஜீவன். மற்றும் அந்த ஜீவன் யாரிடத்தில் இருக்கிறது? தேவனுடைய குமாரனில். மற்றும் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஓ ஓ ஓ ஓ வாவ், சீரியஸ் சீரியஸ். அது அப்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு மதம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் அதன் அர்த்தம் அல்ல நீங்கள் ஏதோ ஒரு மதத்தை பெற்றுக்கொண்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதன் அர்த்தம் நீங்கள் தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள். சிந்தித்து பாருங்கள், அநேக பேர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இல்லை, இங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். வாவ், எப்படியான ஜீவன்? நித்திய ஜீவன், தேவனுடைய ஜீவன். மற்றும் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஒருவேளை ஒருவர் மரித்துக் கொண்டிருக்கிறார், மருத்துவர் கூறுகிறார் 10 நாள் கொடுத்திருக்கிறார், அந்த நபருக்கு இந்த ஜீவனை கொடுத்து விடுங்கள், அந்த நபருடைய ஜீவன் மாறிவிடும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நான் என்ன கூறுகிறேன் என்று. இப்படியான அநேக பேரை நான் சந்தித்திருக்கிறேன். மருத்துவர் அவர்களிடத்தில் கூறியிருந்தார், 15 நாள் நீங்கள் இறந்து விடுவீர்கள். சில பேருக்கு 10 வருடங்கள் ஆகிவிட்டன, 15 வருடங்கள் ஆகிவிட்டன. சில பேர் மரித்தாலும் 10 வருடத்துக்கு பிறகுதான் மரித்தார்கள். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். கினோஸ்கோ, ஐடோ, எபிக்னோசிஸ். இங்கே நாம் முதலாவது வாசித்தோம், தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது ஒரு வெளிப்பாடு, கினோஸ்கோ. இங்கு அந்த வார்த்தை வருகிறது, அறியவும். அது வந்திருக்கிறது கிரீக் வார்த்தை ஐடோவில் இருந்து. வெளிப்படையுங்கள், விழிப்புணர்ச்சி கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் கூறியிருக்கிறேன், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கவும். இப்படி என்றால் இவர்களிடத்தில் ஏற்கனவே கினோஸ்கோ இருக்கிறது. ஆனால் இவர்கள் இப்பொழுது வரைக்கும் அந்த ஞானத்தை பற்றியான விழிப்பு இவர்களிடத்தில் இல்லை. இதனால் தான் அவர் திரும்பவும் அதை எழுதுகிறார். இதனால் கூறுகிறார், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், வெளிப்படையுங்கள். ஐடோ, அநேக பேரிடத்தில் இந்த விழிப்பு இல்லை.
சிலர் கூறுகிறார்கள், பாஸ்டர் என்னிடத்தில் தலைவலி இருக்கிறது, எனக்குள் கேன்சர் இருக்கிறது, ஓ நான் ஏழையாக இருக்கிறேன், நான் வியாதியாக இருக்கிறேன். இல்லை, நீங்கள் என்ன அறிய வேண்டும்? நீங்கள் மருத்துவர் என்ன கூறுகிறார் என்பதை அறிய வேண்டாம். அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கூறுகிறது. நீங்கள் விழிப்படைய வேண்டும். தேவன் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி. இது இங்க இன்ட்ரெஸ்டிங்கானது. தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், ஒருவேளை இவர்கள் தேவனுடைய குமார நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறார்கள் என்றால், நாம் திரும்பவும் பார்ப்போம் 12ஆம் வசனத்தில், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஒருவேளை இவர்களிடத்தில் ஜீவன் இருக்கிறது என்றால் 13, ஏன் அவர்களுக்கு அவர் திரும்பவும் கூறுகிறார், நீங்கள் அறியவும் ஐடோ விழிப்படையுங்கள், 24 மணி நேரம் விழிப்படையுங்கள். ஓ எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, ஓ எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. விழிப்படையுங்கள். சொல்லுங்கள், அருகில் சொல்லுங்கள், எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. இதற்காக நீங்கள் விழிப்படைய வேண்டும். அதுவல்ல நீங்கள் வார்த்தைகளை கேட்க மட்டும். இதன் காரணத்தினால் தான் நீங்கள் வார்த்தைகளும் கேட்க வேண்டும். அவ்வளவாக நீங்கள் கேட்க வேண்டும். வேறு எதை பற்றியும் சிந்திக்கவே கூடாது. அதுவல்ல, ஓ இந்த வியாதி வந்து விட்டது, அந்த வியாதி வந்து விட்டது, இது வந்து அது வந்து, அந்த வைரஸ் வந்து விட்டது, இந்த வைரஸ் வந்து விட்டது. இதுவல்ல, அது நீங்கள் அந்த விழிப்பிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறது. தேவன் கொடுக்கக்கூடிய அந்த விழிப்பிலிருந்து விரோதமாக ஒரு விழிப்பை ஜனங்களுக்கு அவர்கள் கொடுக்க விரும்புகிறார்கள். இங்குதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது எவ்வளவு அவசியமானது என்று நீங்கள் எந்த ஒரு செய்தியும் கேட்கக்கூடாது. இப்படியான ஒரு நபர் கூட உங்களுக்கு சிநேகிதன் ஆக முடியாது. நீங்கள் எல்லா இடத்திற்கும் செல்லக்கூடாது. ஏனென்றால் எல்லா இடத்திலிருந்து உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் இதை அறியாமல் இருக்கலாம். அது அப்படியாக குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்கிறார்கள். நீங்கள் எப்படியாக கார்ட்டூன்களை பார்க்கிறீர்களோ அப்படியாக குழந்தைகள் அந்தபடியாக பார்ப்பதில்லை. நீங்கள் திரைப்படங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள். நீங்கள் அந்த கேரக்டரில் ஃபோக்கஸ் செய்கிறீர்கள். அப்படித்தானே நீங்கள் அந்த நபரை பார்க்கிறீர்கள், அல்லது அந்த பெண்ணை நீங்கள் ஃபோக்கஸ் செய்கிறீர்கள், அல்லது அவர் குதிக்கிறார் அந்த வேலையை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆனால் குழந்தைகள் அப்படியாக பார்ப்பதில்லை. குழந்தைகள் அந்த முழு ஸ்கிரீன் ஒரே நேரத்தில் பார்க்கிறார்கள். அந்த முழுமையான அந்த ஸ்கிரீனை. அதுவல்ல அப்படியாக அந்த விடுகதைகள் வரும் என்றால், நீங்கள் முதலாவது எதை பார்த்தீர்கள்? மரம் தெரிந்ததா அல்லது மனிதனுடைய முகம் தெரிந்ததா? அப்படியாக இருக்குமே, அப்படித்தானே? அந்த குழந்தைகள் அந்த முழுவதுமே பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியாத அந்த கார்ட்டூன்களில் அவர்களுக்கு குழந்தைகள் என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்கள் என்று, ஓ நீங்கள் காணலாம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று, அருமையான மரம். ஆனால் உங்களுக்கு தெரியாத அவர்கள் அந்த எல்லா மரத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பேயினுடைய படத்தை காண்பிப்பார்கள். அதை பார்த்து குழந்தைகள் பயந்து விடுவார்கள். நீங்கள் சிந்திப்பீர்கள், குழந்தை ஏன் பயப்படுகிறான்? இங்கு அழகழகான மரங்களைத்தானே காண்பிக்கிறார்கள். இல்லை, நீங்கள் விழிப்படைய வேண்டும். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று, உங்களுடைய குழந்தைகள் எதை பார்க்கிறார்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் எப்படி காண்கிறார்களோ அப்படியாக நாம் காண்பதில்லை. Praise the Lord. அவர்கள் அதை முழுவதுமாக பார்த்து புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அவர்கள் அந்த படத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் அந்த ஆக்டிவிட்டியை மட்டும் பார்ப்பதில்லை. அவர்கள் அந்த முழு திரையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டும். ஸோ நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதற்காக வெளிப்படைய வேண்டும்? தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஒருவேளை தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான ஜீவனை ஜீவிக்க விரும்புகிறீர்கள் என்றால், ஒருவேளை தேவன் உங்களுக்கு கொண்டு வந்த அந்த வெற்றியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் எந்த காரியங்களுக்காக நீங்கள் வெளிப்படைய வேண்டும் என்று. நீங்கள் தங்களுடைய அந்த தவறுக்காக வெளிப்படைய தேவையில்லை. உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் வெளிப்படைய தேவையில்லை. ஓ என்னுடைய வங்கியில் எவ்வளவு பணம் குறைவாக இருக்கிறது, அது பற்றியான உங்களுக்கு விழிப்பு தேவையில்லை. ஓ என் மேல் எவ்வளவு கடனாக இருக்கிறது என்பது விழிப்பு தேவையில்லை. நீங்கள் எதற்காக வெளிப்படைய வேண்டும் என்றால், என்னிடத்தில் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இதற்கான விழிப்பை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால், உங்களுடைய அந்த கடன் நீங்கிவிடும். ஏனென்றால் தேவன் நம்மிடத்தில் எதெல்லாம் கூறுகிறாரோ அதை தெரியப்படுத்துவதற்கான அவரிடத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்றால் அந்த மகிமையான ஜீவனை ஜீவிக்கும்படியாக, நாம் அந்த வெற்றியின் ஜீவனை ஜீவிக்கும்படியாக. Praise the Lord. Hallelujah. ஆனால் வெளிப்படைவது உங்களுடைய வேலை. நித்திய ஜீவனை கொடுப்பது, தேவனுடைய ஜீவனை கொடுப்பது தேவனுடைய வேலை. உங்களுக்கு தெரியப்படுத்துவது கினோஸ்கோ, அது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அதன் பிறகு உங்களுடைய வேலை. நான் புதன்கிழமை கூறினேன், வெனஸ்டே சர்ச்சில் கூறினேன், நீங்கள் விழிப்படைய வேண்டும். நீங்கள் தொடர்ந்து தனக்குத்தானே ஞாபகப்படுத்த வேண்டும். நீங்கள் அதை சொல்ல வேண்டும். எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ஏனென்றால் அறிக்கையிடுவது தான் உங்களுக்கு விழிப்படைவதற்கான சரியான காரியம். Praise the Lord. நல்ல விழிப்படைவதற்கான இது சரியான முறை.
நீங்கள் தொடர்ந்து அந்த காரியங்களை கேட்க வேண்டும். உங்களை இந்த விழிப்புக்கு கொண்டு செல்லும்படியாக. ஏனென்றால் உங்களிடத்தில் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. நீங்கள் இதோடு உடன்படிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் அதிகப்படியான சபையில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய செல் கூட்டங்களில் செல்ல வேண்டும். அப்படியான காரியங்களை செய்யுங்கள். நீங்கள் விழிப்படையும்படியான காரியங்களை அப்படியான நபரோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு தெரிவிக்கும்படியாக உங்களிடத்தில் தேவனுடைய ஜீவன் இருப்பது என்பதை வெறுமனே சபைக்கு சொல்வது மட்டும் காரியமல்ல, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அங்கு என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி. ஹல்லேலூயா. நான் சபைக்கு செல்கிறேன், நான் கூறுகிறேன் உங்கள் சபையில் என்ன உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறார்கள். சில சபையில் என்ன விழிப்பு கொடுக்கிறார்கள்? ஓ, நீ பாவி, நீ வியாதியாக இருக்கிறாய், உன்னுடைய தவறுகளால் நீ வியாதியாக இருக்கிறாய், உன்னுடைய தவறுகளால் நீ ஏழையாக இருக்கிறாய். இல்லை, ஒருவேளை தம்முடைய தவறுதலுக்காக நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏனென்றால் நாம் அவருடைய நீதியின் கனிகளை பெற்று ஆனந்தமடைபடியாக. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் ஜீவிக்கக்கூடிய அந்த ஜீவன் நம்முடைய தவறுதலுக்கான ஆனதல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியங்களுக்கான அந்த ஜீவனை நாம் ஜீவிக்க வேண்டும். இதற்கு முன்பாக அது நடக்கும்படிக்கு அவர் அதை தெரிவிக்கிறார் உங்களுக்கு. நீங்கள் இதற்காக விழிப்படைய வேண்டும் என்று. இது உங்களுடைய வேலை. தேவனால் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும், ஆனால் விழிப்பு உங்களிடத்தில் தான் இருக்கும். சொல்லாதீர்களோ, தேவனே எனக்கு விழிப்புணர்வு கொடுக்கவும். இந்த பிரார்த்தனைக்கு எந்த பதிலுமே இல்லை. புதியதொரு பிரார்த்தனை குறிப்பாக இதை ஆக்கிவிடாதீர்கள். சில பேர் இருக்கிறார்கள், அவர்கள் பிரார்த்தனை குறிப்புகள் எடுப்பதுதான் காரியம். ஒரு புதியதொரு பிரார்த்தனை குறிப்பு கிடைத்து விட்டது. பாஸ்டர் என்ன கூற முடியும் வந்திருக்கிறது, இன்று முதல் நான் புதியதொரு பிரார்த்தனை செய்வேன். தேவனே, நான் உமக்காக விழிப்புணர்வு இருக்கிறேன். இதை சொல்வதனால் நீங்கள் விழிப்படைய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருகில் இருப்பவர் சொல்லுங்கள், விழிப்படையுங்கள், விழிப்படைந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. ஏன் விழிப்படைய வேண்டும் தெரியுமா? ஏனென்றால் அந்த மரணத்தின் பயம் உங்களை விட்டு விலகும்படியாக. அநேக பேருக்குள் அந்த மரணத்தின் பயம் இருக்கிறது. மரணத்தினால் பயப்படுகிறார்கள், அதை சத்தியம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்கள் நினைக்கிற மரணம் சத்தியம் என்று, அது எல்லாருக்கும் வந்து தானே ஆக வேண்டும் என்று. எனக்கு வராது. ஹல்லேலூயா. வாருங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 26 வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். வாவ், வாட்? ஒரு சிலர் நினைக்கிறார்கள் தேவனும் மரணமும் நண்பர்கள் என்று. தேவன் கொடுத்தார், அவரே எடுக்கிறார். யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் போவார்களும். இது எல்லாம் கற்பனைகள். சத்தியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வருடமாக கற்பனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அதனால் எதுவும் ஆவதில்லை. யூனோ, இதை நான் உங்களிடத்தில் கூறுவதை கவனமாக கேட்கவும். மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்தினால் சத்தியத்தை உருவாக்குகிறார்கள். மனிதர்கள் அந்த சத்தியம் தெரிவதில்லை. மனிதர்களுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ அந்த அனுபவத்தினால் ரியலைஸ் செய்து சொல்கிறார்கள், ஓ, என்னுடைய அனுபவம் அப்படியாக இருக்கிறது, அதனால் இது சத்தியம் என்று கூறுகிறார்கள். இத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன கூறினேன் என்று. அவர்களுடைய அனுபவம் கெட்டதாக இருந்தால் கூறுகிறார், ஓ, அவர்களுடைய ஜீவன் மேலே கீழே இருந்தால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையும் மேலு கீழாகத்தான் இருக்கும். ஒருவேளை அவர்களுடைய அனுபவம் வியாதியாக குணமாக இருந்தால் அவர்கள் கூறுகிறார்கள், சத்தியம் என்ன, எப்பொழுதாவது சுகமடையும், எப்பொழுதாவது வியாதி அடையும். ஒருவேளை அவர்கள் எப்பொழுதாவது தோல்வி அடைகிறார்கள், ஜெயிக்கிறார்கள். ஸோ அவர்கள் என்ன கூறுகிறார்கள், சத்தியம் என்ன, எப்பொழுதாவது ஜெயிப்பது, எப்பொழுதாவது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சத்தியம் அது உண்மையிலே சத்தியம் அல்ல. இது அனுபவத்தினால் உண்டாக்கப்பட்ட பகுப்பு ஆய்வு. ஆனால் சத்தியம் என்ன, தேவனுடைய வார்த்தை. Praise the Lord. இங்கு நீங்கள் வாசிப்பது இதுதான் சத்தியம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சத்துரு மரணம், அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். மரணம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து மரணத்தை தோற்கடித்து விட்டார். கேட்கிறீரா நீங்கள்? மரணத்திடம் எந்த வல்லையும் இல்லை, ஆனால் அவனை இன்னும் நஷ்டப்படுத்தவில்லை. ஆனால் வேதத்தில் தெரியப்படுத்தப்படுகிறது கடைசி சத்ரு மரணம். யாருடைய சத்ரு? தேவனுடைய சத்ரு.
மரணம் தேவனுடைய நண்பன் அல்ல. தேவன் மரணத்தை பயன்படுத்துவதில்லை யாருக்கும் கற்பிப்பதற்கு மற்றும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு. இது தேவனுடைய ஆயுதங்கள் அல்ல. மரணம் யார்? தேவனுடைய சத்துரு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அது மரணம். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உலகத்தாரை போல வாழாதீர்கள். அனுபவம் அவர்களுடைய சத்தியமாகிவிட்டது. இல்லை, நான் கூறுகிற அடுத்த வரிகளை கவனியுங்கள். சத்தியத்தை பயன்படுத்தி அனுபவத்தை மாற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கேட்டுக்கொள்ளுங்கள் நான் என்ன கூறுகிறேன் என்று. ஒரு உலகத்தார் தேவனை அறியாத ஒருவர், அவர் அனுபவத்தை சத்தியமாக எண்ணுகிறார். ஆனால் கிறிஸ்தவருடைய வேலை என்ன? சத்தியத்தின் மூலமாக அனுபவத்தை மாற்றுவது. அது அப்படியாக அவருடைய அனுபவம் எப்போது வியாதியாக எப்போது குணமாக. இப்பொழுது அவர் அறிந்து கொண்டார் தனக்குள் யார் இருக்கிறார் என்று. அந்த அனுபவத்தை சத்தியத்தினால் மாற்றுகிறார். நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று. இது ஒரு சண்டை. இது ஒரு சண்டை. Praise the Lord. இதனால் தான் வேதம் கூறுகிறது, இந்த உலகத்தை ஒத்த வேஷம் தெரியாதீர்கள். ஏனென்றால் உலகத்தாரிடம் வந்த அந்த சத்தியம் அவர்களுடைய அனுபவத்தினால் வந்தது. அவர்கள் தங்களுடைய புத்தியினால் உண்டாக்கியது. கினோஸ்கோ அல்ல. நான் ஏற்கனவே கூறினேன், இது கினோஸ்கோ. கினோஸ்கோ என்றால் என்ன? வெளிப்படுத்துதல் ஞானம். அது என்ன? பெர்ஃபெக்டானது சத்தியம். Praise the Lord. Hallelujah. எபேரியர் 2 அதிகாரம் 14 வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழுக்கும்படிக்கு. வாவ் வாவ் வாவ். நான் குதிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். பிசாசானவன் ஒன்றுக்கில்லாதவன். சாத்தானுடைய புதிய பெயர் தெரிந்துவிட்டது, அப்படித்தானே? புதியதொரு பெயர், அதை நீங்கள் அவனை அழைக்கலாம். சாத்தான், ஒன்றுக்கில்லாத சாத்தான். சாத்தானுடைய எந்த வல்லையும் இல்லை. அதன் அர்த்தம் எந்த உணர்வு இல்லாதவன், எதற்கும் உதவாதவன். He might destroy him that he had the power of death, that is the devil. சாத்தானிடம் எந்த பலனும் இல்லை. அவனிடத்தில் எந்த வல்லமையும் இல்லை. அவனிடத்தில் ஒன்றுமே இல்லை. சாத்தானிடம் கற்பனைகள் மற்றும் பொய்களை தவிர. நீங்கள் புதியதொரு பெயரை அறிந்து கொண்டீர்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை மாற்ற வேண்டும். அதுவல்ல சாத்தான் என்னை விரட்டி நான் ஓடினேன். சாத்தான் உங்களை ஏன் விரட்டினான்? நீங்கள் அந்த சத்தியத்தினால் சாத்தானை விரட்டுங்கள். Praise the Lord. வேறு யாரோ ஓடிக்கொண்டிருந்தார்கள், நீங்கள் அதை சத்தியமாக எண்ணிக்கொண்டீர்கள். கூறுகிற அவர் ஓடிக்கொண்டிருந்தார், சாத்தான் ரொம்ப வல்லமையானவன். அது அவருடைய அனுபவம், அது சத்தியம் அல்ல. சத்தியம் என்ன? சாத்தானை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் இருக்கிறது. என்னால் சாத்தானை விரட்ட முடியும். Praise the Lord. இதனால் தான் இயேசு கிறிஸ்து கூறினார், என்னுடைய நாமத்தினாலே சாத்தானை விரட்டுவீர்கள் என்று. அங்கு சாத்தானுக்கு எந்த மரியாதையும் இல்லை. சாத்தானை விரட்டி அடியுங்கள். இதனால் தான் நான் கூறினேன், நீங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் கூறுகிறீர்கள், சாத்தான் அதை செய்துவிட்டான், இதை செய்துவிட்டான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நாம் இங்கு சாத்தான் அதை செய்தான் என்று சொல்வதற்கு அல்ல, நாம் இங்கு நம்முடைய கிரியைகளை காட்டுவதற்கு இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. நீங்கள் உங்களுடைய கிரியைகளை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து கூறுகிறார், தேவனுடைய குமாரன் எதற்கு வந்தார்? சாத்தானுடைய கிரியைகளை முடக்குவதற்காக. நீங்கள் தேவனுடைய குமாரர்கள். நீங்கள் சாத்தானுடைய கிரியைகளை முடக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனிலிருந்து, உங்களுடைய அருகில் இருப்பவர்கள் ஜீவனிலிருந்து, உங்கள் உறவினர்களுடைய ஜீவனிலிருந்து, உங்களுடைய நகரத்திலிருந்து, உங்களுடைய தேசங்களிலிருந்து சாத்தானுடைய கிரியைகளை முடக்க வேண்டும். நீங்கள் இதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். Praise the Lord. Hallelujah. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். இங்கு என்ன? அந்த மரணத்தின் மேல் அதிகாரம் கிடைத்தது. இங்கு நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார் என்று. அவர் மரிப்பதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருந்தது. ஒருவர் கேட்கலாம், தேவனால் எப்படி மரிக்க முடியும்? ஓகே, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று. ஏனென்றால் தேவன் மரித்தார் இதற்காகத்தான். அதனால் மரணத்தின் மூலம் மரணத்தின் மேல் அதிகாரம் கிடைத்தது. பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு. ஹalleluya. ஹalleluya. 1 யோவான் 3 அதிகாரம் 14 வசனம். I love this. I love this. அறிந்திருக்கிறோம். வாவ். கேட்கிறீர்களா? எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்னோடு? சொல்லுங்கள், நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? வேதம் கூறுகிறது, நாம் அறிந்திருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று. இங்கு திரும்பவும் அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின் பொருள் ஐடோ, விழிப்புணர்வு. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
ஏனென்றால் நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால், அதனால் தான் சகோதரோடு அன்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். ஒருபொழுதும் வெறுப்பாக இருக்காதீர்கள், கசப்பாக இருக்காதீர்கள். நீங்கள் வெறுப்பாகவும் கசப்பில் இருக்கும் வரைக்கு நீங்கள் மரணத்தில் இருக்கிறீர்கள். Praise the Lord. இங்கு பாயிண்ட் என்னவென்றால், நாம் எங்கு வந்துவிட்டோம்? இதனால் நாம் விழிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 2 அதிகாரம் 15 வசனம். இது ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தேன். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினேன், ஜனங்கள் கட்டுக்குள் இருக்கிறார் என்றால் யார் மூலமாக? மரணத்தின் பயத்தினாலே. இதனால் தான் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், நீங்கள் விழிப்படைய வேண்டும். எனக்குள் என்ன இருக்கிறது? தேவனுடைய ஜீவன். நான் மரிக்க முடியாது. Praise the Lord. என்னை சார்ந்திருக்க ஒன்றும் மரிக்க முடியாது. அநேக பேர் நினைக்கிறார்கள், அவர்கள் பிசினஸ் ஆரம்பித்தார்கள், நாளைக்கே முடிந்துவிடும் என்று. திருமணமாகிவிட்டது, நாளே அது முடிந்துவிடும் என்று. குழந்தை பிறப்பான், அவன் மரித்து விடுவான் என்று. அவர்கள் மரண பயத்தினால் அடிமைத்தனத்திற்குள்ளாகிறார்கள். மரண பயத்தை காட்டி எத்தனை பேரை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் இல்லை என்று. இல்லை என்றால் உங்களை கொண்டு விடுவோம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளாகிறார்கள். சில பேர் தங்களுடைய ஜீவகாலம் எல்லாம் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகிறார்கள், பிறந்ததிலிருந்து மரிக்கும் வரைக்கு. ஏனென்றால் அவர்களிடத்தில் ஏற்கனவே மரண பயம் இருக்கிறது, அதனால் மரிக்கிறார்கள். அவர்கள் அதனால் மரிப்பதில்லை, மரணம் சத்தியம். அவர்கள் ஏன் மரிக்கிறார்கள் என்றால் அவர்கள் மரணத்தினாலே பயப்படுகிறார்கள். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளார்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. அவர் உங்களை விடுவித்து விட்டார். நீங்கள் அந்த மரண பயத்தை விட வேண்டும். சொல்லுங்கள், எனக்குள் எந்த மரண பயமும் இல்லை. எனக்கு மரணத்தினால் எந்த பயமும் இல்லை. நான் ஆதிக்கம் செலுத்துகிறேன். Praise the Lord. ரோமர் 5 அதிகாரம் 17 வசனம். இது இப்படியான ஒரு வசனம். இதன் மூலமாக நான் நாள் முழுவதும் பேச முடியும். ஆனால் எனக்கு சீக்கிரமாக முடிக்க வேண்டும். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன். மரணம் எப்பொழுது வரை ஆண்டு கொண்டிருந்தான்? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவன் பரிபூரணத்தையும் வருவரைக்கு. Praise the Lord. இப்பொழுது மரணத்தின் ஆதிக்கம் முடிந்துவிட்டது. இப்பொழுது யாருடைய ராஜ்யம்? என்னுடைய, உங்களுடையது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்ன ஒருவராலே ஜீவனை அடைந்து, நான் உங்களுக்கு கூறினேன், இங்கு நித்திய ஜீவனை பற்றி பேசவில்லை, இந்த ஜீவனில் ஆளுகை செய்வீர்கள். இப்பொழுது மரணம் ஆண்டு கொண்டிருப்பதில்லை, சாத்தான் ஆண்டு கொண்டிருப்பதில்லை, நீங்கள் ஆளுபவராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லாதீர்கள், அந்த பேஷன் ஆளுகை செல்கிறது, டியோட்ரின் ஆளுகை செய்கிறது. இல்லை, நானும் நீங்களும் ராஜ்யம் செய்கிறோம். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு ராஜ்யம் செய்வோம். இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக ராஜ்யம் செய்கிறோம். ஹல்லேலூயா. மரணத்தின் ஆளுகை முடிந்துவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 55 வசனம். 1 Corinthians 15:55. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. இதுதான் அதனுடைய முடிவாக இருந்தது. அவர் கூறுகிறார், மரணமே உன் கூர் எங்கே? உன்னுடைய ஆளுகை முடிந்து விட்டதே. ரோமர் 5 அதிகாரம் 17 வசனம் இப்பொழுது வாசித்தோம். மரணமே உன் கூர் எங்கே? ஒருவனுடைய மீறுதினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தான். அதுவல்ல, அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? நானும் நீங்களும். நீதிவான்கள். Praise the Lord. கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேட்கிறீர்களா? நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்திற்கு நீங்கள் விழிப்படைய வேண்டும் மற்றும் இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் வாழ வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. கினோஸ்கோ. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனை அழியாயும். நீங்கள் திரும்பவும் எங்கு பார்க்க முடிகிறது? இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிவிட்டாரா? ஆகிவிட்டார். அப்படி என்றால் மரணம் முடிந்துவிட்டது. உங்களுக்கு திரும்ப திரும்ப அநேக வசனங்களை காண்பிக்கிறேன். இன்னும் நீங்கள் உங்கள் சொந்தமாக இன்னும் அநேக வசனங்களை வாசிக்க முடியும். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையின் சுவிசேஷத்தினாலே வெளிகரமாக்கினார். Praise the Lord. நீங்கள் சொல்கிற மற்றவர்களுக்கு இது ஏன் தெரியவில்லை? ஏனென்றால் இந்த சத்தியம் எதில் தான் இருக்கிறது? இந்த சுவிசேஷத்தினால்தான்.
இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இந்த சத்தியம் வெறும் எதில்தான் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தில் மட்டும்தான், வெறும் வேதத்தில் மட்டும்தான். இதனால் தான் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். நாங்கள் கூறுகிற மற்றவர்கள் சென்று இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் அவர்கள் அந்த பாவத்தில் இருந்து விடுவிக்கும்படியாக, ஏனென்றால் அவர்கள் அந்த மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் அவர்களால் அதிலிருந்து எப்பொழுதுமே வெளிவர முடியாது. இது இப்பொழுது உங்களுடைய கடமையாகிவிட்டது. சுவிசேஷத்தை அறிவிப்பது ரொம்ப லேசானதா எண்ண வேண்டாம். இது எந்த ஆண்டு? பரிபூர்ணத்திற்கான ஆண்டு. நாம் கூறினோம், இந்த வருடம் சுவிசேஷத்தின் அந்த காரியங்களை முடிவடைய செய்ய வேண்டும். நீங்கள் அதில் ஒரு தனித்துவ பங்காக இருக்க வேண்டும். சொல்லாதீர்கள், நான் ஜனங்களுக்காக என்ன செய்ய முடியும்? நீங்கள் வெறுமனே அந்த சுவிசேஷத்தை அறிவித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் ஜனங்களை அந்த மரணத்தின் பயத்திலிருந்து விடுவித்து விட்டீர்கள். எவ்வளவு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய காரியம் தேவன் உங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. இந்த உலகத்தை உங்களால் மாற்ற மற்றவருக்கு உங்களால் உதவி சென்று ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இயேசு கிறிஸ்து கூறினார், சென்று இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த பலன் ஜீவனும் அழியாமையும் யாருக்குள் இருக்கிறது? சுவிசேஷத்தினுள். இந்த மரணம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு தேவனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டு விட்டது. இது எதில் இருக்கிறது? சுவிசேஷத்தில். இந்த புத்தகத்தில் அல்ல, இந்த திரைப்படங்களில் அல்ல, அந்த கிரிக்கெட்டில் இல்லை. யாரும் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கூற மாட்டார்கள். இன்று உங்களுக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டது போல நீங்களும் மற்றவருக்கு அந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். அன்னை பாஷையில் பேசுங்கள். அன்னை பாஷையில் பேசுங்கள். அன்னை பாஷையில் பேசுங்கள். நன்றி செலுத்துங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்கள். நன்றி செலுத்துங்கள். தேவனுக்கு உங்களிடத்தில் ஜீவனுடைய ஜீவன் இருக்கிறது. நன்றி செலுத்துங்கள். உங்கள் மரணத்தை வென்றுவிட்டீர்கள். நன்றி செலுத்துங்கள். நீங்கள் அழியாமையில் வந்து விட்டீர்கள். ஜீவனில் வந்து விட்டீர்கள். நீங்கள் ராஜ்யம் செய்கிறீர்கள். நன்றி செலுத்துங்கள். உங்கள் வாயினால் அறிக்கையிட்டு நான் கூறினேன், நீங்கள் வெளிப்படைய வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும். நீங்கள் வெளிப்படைய வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 இந்த நேரம் காணிக்கை, தசமபாகம் மற்றும் பார்ட்னர்ஷிப், விசேஷமான விதைகளுக்காக மற்றும் உங்களுக்கு தெரியும் நாம் இவ்வளவான குருசேடுகளை செய்கிறோம். அப்படியாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அங்கே இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் நடக்கும்படியாக என்னுடைய டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆன்லைனில் பார்க்கிறீர்கள் என்றால் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாம் இந்த காணிக்கைகளாக ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கொடுக்கும்படியான கிருபை, ஞான, புத்தி, புரிதல் கொடுத்ததற்காக அப்படியாக இந்த காணிக்கைகள் கொடுத்திருக்கோமோ இதற்கான பெரும் ஆசீர்வாதத்தை மற்றும் அறுவடை எங்களிடத்தில் வருகிறது இயேசுவின் நாமத்தில். உடைய குழந்தைகளுக்கு எந்த குறைகளும் இருக்காது இயேசுவின் நாமத்தில். எந்த ஒரு குறைகளும் இருக்காது. எந்த ஒரு குறைகளும் இருக்காது இயேசுவின் நாமத்தில். இந்த காணிக்கைகளுடைய ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுகிறோம். உடைய சுவிசேஷம் மற்றும் ராஜ்யத்திற்கான பெருக்கத்தை சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமே. வாவ். நீங்கள் முதன்முறையாக வந்திருந்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எழுந்து நிற்கலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். அசர்ஸ் உங்களுக்கு உதவி செய்யலாம். மீட்கப்படாதீர்கள், எழுந்து நிற்குங்கள். மற்றவர்கள் யார் இவர்கள் அழைத்து வந்தீர்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், எழுந்து நிற்கும்படியாக. மற்றும் ஆன்லைனில் பார்ப்பவர்கள் இதற்காக தயார் ஆகுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக வேதம் கூறுகிறது, யோவானுடைய புத்தகத்தில் கூறுகிறது, எத்தனை பேர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, எத்தனை பேர் அவரை விசுவாசித்தார்களோ அவர்களை அவர் தேவனுடைய குமாரர் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனை எனக்கு முன்பாக செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு இதில் நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாயினால் அறிக்கையிட வேண்டும். நான் திரும்ப கூறுகிறேன், இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கையிட வேண்டும். எனக்கு பின்பாக இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்வோம். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை, அவர் என் ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக சிலுவையில் மரித்தார் மற்றும் அவரை நீர் 3வது நாள்
மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர் மற்றும் அவர் இன்று ஜீவிக்கிறார். நான் இன்று என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவனாகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். இன்று முதல் நான் தேவனுடைய குமாரன். இன்று நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன். இன்று நான் புதிதாக பிறந்திருக்கிறேன் மற்றும் விசுவாசத்தினால் எனக்குள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். வாவ் வாவ் வாவ். ஒருவேளை நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே பிழைத்து விட்டீர்கள். உங்களை வரவேற்கிறோம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில். மற்றும் நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்க என்றால் நம்முடைய டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்க்ரீனில். நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்கு பிரார்த்தனை செய்து உங்களை முன்னேற செய்யும்படியாக, நீங்கள் உட்காருவதற்கு முன்பாக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். தேவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த ஒவ்வொரு நபருக்காக. இன்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டார்கள். பிதாவை நான் பிரார்த்தனை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். சாத்தானுக்கு எந்த அதிகாரம் ஆதிக்கம் இவர்கள் மேல் இல்லை. நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். புத்தியோடும் புரிதலோடும் அன்போடும் கிருபையோடும் மற்றும் ஆவியானவரோட பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினை நிரம்பியிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். வா வாவ். ஸோ நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீர்கள் என்றால் எங்களை சந்தித்து விட்டு செல்லுங்கள். இங்கிருந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். மற்றும் இந்த கடைசி பிரார்த்தனையை நாம் செய்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது.